ஹாய் குட்டீஸ்! எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள இன்னும் குஷியாக்குற மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா? சரி, சீக்கிரமா கதை சொல்லுங்க அக்கான்னு. எல்லாரும் ஆவலோட ஆர்வமா இருக்கிறது உங்கள பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு அக்கா உங்களுக்கு பொறுமை மற்றும் விடாமுயற்சிய பற்றிய சூப்பரான கதை சொல்லப் போறேன். எல்லோரும் தயாரா இருக்கீங்களா? சரி, சரி, சொல்றேன். ஆஹா! இன்னொரு புது நாள் ஆரம்பம். காட்டுக்குள் பறவைகள் கீச்சு கீச்சுன்னு கூவுது. மரங்கள் எல்லாம் காற்றுல ஆடுது. அந்த காட்டுல யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா குட்டீஸ்? இங்க பாருங்க. அழகான நீல மயில் ஒருத்தி. அது தன் தோகைய விரிச்சு அழகா நடனமாடுறது பாருங்க. ஆடிக்கிட்டே அந்த மயில் கர்வமா சொல்லுது. ஹே ஹே! என்ன அழகு! என் இறக பார்த்தா எல்லாரும் கண்ண எடுக்க மாட்டாங்க. அப்படின்னு பெருமையாக தன்னை நினைக்குது. அந்த பக்கம் மெதுவா மெதுவா ஒரு நத்தை தன்னோட வீடோட நகருது. வணக்கம் மயிலே அப்படின்னு மெதுவா பேசுது. மயில் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. நத்தே, நீ ஒரு நாள்ல எவ்ளோ தூரம் போவேன்னு தெரியுமா? நான் உன்னை விட 100 மடங்கு வேகமா போவேன் தெரியுமா? மயிலுக்கு திமிர் புடிச்சு போய். சரி, நாம 2 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயம் போட்டா என்ன? நத்தை சிரிச்சுட்டே சொல்லுச்சு. நீ வேகமா ஓடுவதான். ஆனாலும் முயற்சி பண்ணாமலே வெற்றியை இழக்கக் கூடாது. ஓகே, நான் ரெடி. மறுநாள் காலை காடு முழுக்க காத்திருக்குது. போட்டி ஆரவாரமா தொடங்குது. ரெடி, ஸ்டெடி, போ. மயில் மின்னல் வேகத்துல ஓடுது. அது இறக விரிச்சு காற்றை கிழித்துக் கொண்டு ஓடுது. நத்த அது தன்னோட வேகத்துல மெதுவா மெதுவா நகருது. மயிலுக்கு பாதி தூரம் போனதும் ஒரு யோசனை வந்துச்சு. நத்தை இன்னும் தொலைவுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம ஒரு சின்ன தூக்கம் போடலாமா? அப்படின்னு மரத்தடியில படுத்துக்கிச்சு. நத்தை சப்தமில்லாமல் ஒரு படி ஒரு படியா முன்னேறுது. அது களைப்பு இல்லாம அசந்து போகாம நகருது. மயில் தூங்கிக்கிட்டே இருக்கு. சூரியன் மேலேறுது. குரங்குகள் கத்துது. பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புது. நேரம் ஓடுது. மயில் தூக்கத்திலிருந்து எனிக்கிற மாதிரியே தெரியல. சின்ன சின்ன நகர்வுகள். நத்தை கடைசி கோட்டை வந்து சேர்ந்தது. அந்த நேரத்துல தான் மயில் தூக்கத்திலிருந்து முழிச்சு பாக்குது. அடடா! நத்தை எங்கே? நத்தை அங்கே நிக்கிறது. நான் ஜெயிச்சிட்டேன் மயிலம்மா. மயில் வியப்பின் உச்சத்துக்கே போயிருச்சு. இந்த கதை என்ன சொல்லுது குழந்தைகளா? வேகம் மட்டும் போதாது. முயற்சி, பொறுமை இருந்தா யாரும் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? சரி, குழந்தைகளா, அக்கா நாளைக்கும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதைய உங்களுக்கு புடிச்ச மாதிரி சொல்றேன். சரியா?